ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். உன்னால் முடியும் தம்பி தம்பி தான், உனக்குள் இருக்கும் முன்னை நம்பி தான். எஸ், லேட்டஸ்ட் ஸ்பெக்குலேஷன் என்ன ஓடிட்டு இருக்கு மார்க்கெட்டில். எல்லாரும் ஸ்டார்டிங் டேட்டு நிறைய பேர் நேற்று எனக்கு வீடியோ போட்டிங்க. சார் உடனே சொல்லுங்கள், செப்டம்பர் 5 ஸ்டார்ட் ஆக போதாமே டோர்னமெண்ட்டு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் எங்கிட்டேருந்து மறைச்சிங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிங்க. அண்ட் இன்னும் ஏன் நீங்கள் வீடியோ போடல, எல்லோரும் வீடியோ போட்டுட்டாங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் போட்டது என்னன்னா, அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு. நான் எல்லாரும் கேட்டது தான், எவர் சொன்னார் சொல்லுன்னு. ஒருத்தர் கூட போட்டார், ஏதோ ஒரு ஆள் பேரை போட்டிருந்தாரு, அவர் உங்களுக்கே கமெண்ட் போட்டாருன்னு. அவர் என்ன பிகேஎல் அஃபிஷியல் ஓனரா? இல்லை. ஸோ அதனால தான் பசங்க உங்களுக்குலாம் நான் உடனே வீடியோ போடலை. எதுவாக இருந்தாலும் ஆராய்ஞ்சு நம்ம வீடியோ போடணும். நீங்களாம் எக்ஸாம் டேட்டு கூட இவ்வளோ பரபரப்பாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனுவல் எக்ஸாம் எப்போன்னு அந்த டேட்டுக்கு. ஸோ ஸ்கூலில் ஃபைனல் எக்ஸாம் டேட்டு கூட இவ்வளோ பதிருக்க மாட்டீங்க. இல்லை கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த டேட்டுக்கு வருதுமா, எந்த டேட்டு தெரியல, இன்ஜினியரிங், அது கூட இவ்வளோ பதிருக்க மாட்டேன். இதுக்கே எவ்வளோ பதறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கத்திரிக்காய் மிஞ்சினா சந்தைக்கு வந்து தான் ஆகணும். ஏதோ ஒரு டேட்டில் ஆரம்பிக்க தான் போகுது. ஸோ குத்து மதிப்பாக அவர் சொன்னார் இவர் சொன்னார், அக்கார்டிங் டு சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்களா சார் அப்படின்னாரு. ஒரு பையன் மட்டும் அந்த கேம் வில்லனி கரெக்டாக புரிஞ்சுக்கிறார். அவரை கேட்டேன், அவர் என்ன அஃபிஷியல் ஓனரா பிகேஎல் கபடிக்கு, அவர் சொல்லிட்டாருங்கிற அப்படின்னு. எதுலேயே கமெண்ட் போட்டிருந்த ஒரு ஃபேனு, அது விஷயமா இல்லை சார்னு. ஸோ வெயிட், எல்லா விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்பெக்குலேஷன் வச்சு பேசுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் கூட தான் சொல்லுவேன், அக்கார்டிங் டு த சோர்ஸஸ் ரோஹித் சர்மா விளையாட போகிறாரா சார் யூ மும்பாக்கு, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அடிச்சு விட்டு போயிடுவேன். நான் ஈஸி அது சொல்கிறது. பிருத்வி ஷா விளையாட போகிறாரு சிஎஸ்கேக்கு, விராட் கோலி வராரு, அப்போ சிஎஸ்கேக்கு விளையாட போகிறாரு, நான் கேள்விப்பட்டேன், சோர்ஸஸ் சொல்லிச்சு. அந்த இன்ஸ்டாவில் பார்த்தேன், அந்த ட்விட்டரில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அங்கே போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க மவுண்ட் ரோட்டில். சொல்லலாம், சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. நீங்கள் முதல்ல எந்த ஒரு விஷயமும் பாய்ஸ் ஆராயுங்க. இதுக்குன்னு இல்லை, எதுவுமே சொல்கிறேன் நான். லைஃப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்களா, காதால் கேட்பது போய் கண்ணால் பார்ப்பது போய் தீர ஆராய்வதே மெய். அப்போ ஆரம்பிக்க மாட்டாங்களா செப்டம்பர்? ஆரம்பிக்கட்டும், ஒய் நாட்? நான் ஒன்றும் இல்லை சொல்லலையே. என்னோட ஒரே கேள்வி, பிகேஎல் அஃபிஷியல் சைட்லேயோ இல்லை 12 டீமில் யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்கள். சொல்லியிருந்தா சொல்லுங்கள். ஸோ நானும் அதை பார்த்துட்டு கன்ஃபார்மாக பேசுகிறேன். அது வரைக்கும் ஸ்பெக்குலேஷன் தான். நாங்கள் ஸ்பெக்குலேஷன் நம்பி எந்த வீடியோ போடுறதில்லை. என்னோட ஒப்பீனியன் வேணால் சொல்லுவேன், ஸ்டார்டிங் 7 இருந்து இப்படி இருக்கணும், ப்ரிவியூ இப்படி இருக்கணும்னு. ஸ்பெக்குலேஷன் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அண்ட் மோர் ஓவர் இப்போ சிஎஸ்கேலாம் கூட தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஒவ்வொரு வாட்டி ப்ரெஸ் ரிலீஸ் எனக்கும் வரும், எங்கெங்கே மேட்ச் நடக்குது, என்னென்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி பிகேஎல் அஃபிஷியல் சைட்லேருந்து வரும், லீடிங் நியூஸ் பேப்பருக்கு, லீடிங் யூடியூப் சேனலுக்கு எங்களுக்கு கூட அனுப்புவாங்க ப்ரெஸ் ரிலீஸ். அது இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லை ப்ரோ கபடியிலேருந்து. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நத்திங் இஸ் கன்ஃபார்ம் டேட். ரைட், அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவர் கன்ஃபார்ம். அதை கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். புகழ்ன்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் புகழ் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்குனா 40 ரூபா தான் மினிமம். கம்பல்சரி ரிக்வஸ்ட், சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோ போடுறோம் அண்ட் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை. நிறைய ஒர்க் லோடு வேறு இருக்குது. 3 hours ஆகுது ஒரு வீடியோ போட. ஆஃபீஸ் ஒர்க்லாம் வேறு இருக்குது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போட நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். கம்பல்சரியாக ரிக்வஸ்ட் தான். ரைட், இன்னொரு ஃபேன் வந்து இது போட்டிருந்தார், என் ஃப்ரெண்டோட அங்கிள் பிகேஎல் ஸ்டாஃப் தான், அவர் சொல்லிட்டாரு சார், அதனால் நீங்கள் என்னை நம்பி நீங்கள் வீடியோ போடலாம் அப்படின்னாரு. யாரோட அங்கிள்? என்னோட அங்கிள் சொன்னாலே நான் நம்ப மாட்டேன். யாரோட அங்கிள் சொன்னார்னா, ஐ மீன் ஜோக்ஸ் அப்பார்ட் சொல்கிறேன். நான் சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு, இப்போ கூட சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர போகிறாருன்னாங்க. இப்போ நான் திடீர்னு சொல்லாமா, இவர் சங்கக்கார ரிட்டையர் ஆகி சிஎஸ்கேக்கு வர போகிறாரு சோர்ஸஸ் சொன்னாங்கன்னு. இன்னும் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கணும். ஆனால் செப்டம்பர் 5 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 15 டவுட்ஃபுல் தான். ஏன்னா இப்போ என்ன ஜூலை வந்துட்டோமாயிட்டு, இன்னும் 35 நாள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அது டிலே ஆகுறதுன்றதுக்கு பின்னாடி லாஜிக்கலாக ஒரு ரீசன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் கல்யாண் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க ஒரு சேனலில், இந்தியில், அது தமிழில் கூட போட்டிருக்கேன். அதில் அவர் கேட்டார், 132 மேட்சை கம்மி பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காம ஆர்கனைசர் கூட, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஆங்கர் கேட்டார். ஸோ சஞ்சீவ் கல்யாண் சொன்னார், ஆமாம், நான் என்ன மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அவரெல்லாம் ஒர்க் பண்ணுறாரு, நான் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறேன், லீவ் போட்டு தான் வரணும், கம்மியாக இருந்தால் நல்லது தானே, மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா கேட்ட ஆங்கர் வந்து கேள்வி அவர் என்ன கேட்டார்னா, மிடில் ஆஃப் த சீசன் வந்து டிஆர்பி பயங்கரமாக உழுந்துடுது, அத்தனை பேர் பார்க்கறதில்ல, ஸோ ஒருவேளை போர் அடிக்குதோ, ரொம்ப டூ மச் ஆஃப் மேட்சஸ் 130 கம்மி பண்ணுவீங்களா, 2 குரூப் ஆக்குவீங்களான்னு வர கேட்டார் அவர். சஞ்சீவ் கல்யாண் சொன்னார், ஆகுனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி ஒர்க்கிங் கோச்சுக்கெலாம் அது சந்தோஷம் தான்னார். ஸோ மேபி 2 குரூப்பாக கூட அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம், அதை நீங்கள் யோசிக்கணும். இன்னொன்று, ஐபிஎல் அளவுக்கு இது வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்குற ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அதனால் ஐபிஎல் வந்து 12 கிரவுண்ட்லேயும் அவங்க 10 கிரவுண்ட்லேயும் வைக்க முடியும், ஹோம் அண்ட் அவே மேட்சஸ் வைக்க முடியும், சார்ட்டர் ஃப்ளைட்டை ரெடி பண்ணி போக முடியும். இதில் அவ்வளோ கிடையாது. இந்தியாவில் பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கு பாருங்களேன், இந்தியா ஈரானை தவிர பெரிய பெரிய டீமே கிடையாது உலகத்துலேயே, சொல்கிறேன் வேர்ல்டு கப்லேயே.
நிறைய பேர் கூட சொன்னீங்க பவன் ஷராவத்லாம் அதுக்கே கேப்டன் தான் தெரியல இந்தியாவுக்கு. ஓகே, நீங்கள் கிரிக்கெட்டு ஃபுட்பால் சொல்கிறீங்களா, ஒத்துக்கிறேன். பெரிய பெரிய டீம், பெரிய பெரிய அர்ஜென்டினா வருது, பிரேசில் வருது, ஜெர்மனி வருது, இங்கிலாந்து வருது, அதுக்கு இந்தியா கேப்டனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதில் வரதே ஈரான் மட்டும்தான். என்ன டிமாண்ட் இருக்குன்னு. ஸோ இதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் அந்த வார்த்தை வெளியில் வந்தது. சஞ்சீவ் பல்யானோ வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டாவது, மிடில் ஈஸ்ட் டென்ஷன் உங்களுக்கு தெரியும். மிடில் ஈஸ்ட்டில் வந்து எஸ்னோன்னு அந்த வார் டென்ஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு சீஸ் ஃபயர் ஆயிருக்கு. அங்கேருந்து ஈரானியன் பிளேயர்ஸ் வரணும். ஈரான் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 20 பேர் என்னமோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட்டில். சப்போஸ் அவங்க வரலன்னா இந்த டோர்னமெண்ட்டில் என்ன யூஸ் சொல்லுங்க பார்ப்போம். லோக்கல் டோர்னமெண்ட் ஆகிடும், சீனியர் யுவா கபடி சீரீஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதை வேறு அவங்க பார்க்கணும், அது வேறு அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். யாரும் குத்து மதிப்பெல்லாம் சொல்ல முடியாது. அப்பா தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ஆசைப்பா, அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரெண்ட்லி மேட்சான்னு நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடும் போது ஃபோன் பண்ணுங்க, மேட்சா நீ வா செங்கல்பட்டில் நாளைக்கு மேட்ச் வச்சுருக்கேன் வரேன்னு. 8 மணிக்கு வந்துடுறேன். வந்துடுறேன்டாமா, 11 மணி வரைக்கும் வரமாட்டான். அந்த மாதிரி கிடையாது. இது லாட் ஆஃப் பிளானிங் ரிக்வயர்ட், லாட் ஆஃப் லாஜிஸ்டிக் இன்வால்வ். ஹோட்டல் அகாமடேஷன்லேருந்து அவங்கள ட்ராவலிங் ஆகட்டும், நியூஸ் பேப்பர் கவர் பண்ணுறவங்க, ப்ரெஸ் பீப்புளாக ஆகட்டும், எல்லா கோச்சஸும் ஒவ்வொரு டீமும் 20 பேர் வச்சுருக்காங்க. 12 டீமும் கிட்டத்தட்ட 240 பேரை நீங்கள் அகாமடேட் பண்ணோம். அதுக்கான ரெவென்யூ இருக்கா? அதுக்கான டிவி ரெவென்யூ வருதா? இப்போ என்னோடய சேனலை எடுத்துங்க, எல்லாம் ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க, என்ன ரெவன்யூ வர்றதில்லை. ஸோ இதெல்லாம் அவங்க யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் தே வில் டிசைட் எந்த வென்யூ அதுவும் டிசைட் பண்ணவங்க எது கன்வீனியண்ட்டாக இருக்குமே. எனக்கு என்னமோ கேரவன் ஃபார்மல் இருக்க வாய்ப்பு இல்லை, 10 கிரவுண்ட்லேயும் போயிட்டு வரோன்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் இல்லை. அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். அவ்வளோ அட்வர்டைஸ் 40 நிமிஷத்தில் எவ்வளோ 40 நிமிஷமும் நீங்கள் அட்வர்டைஸ் போட்டாலுமே இது பத்தாது. மேட்சை 40 நிமிஷம் தான். கிரிக்கெட் அப்படி இல்லை, 3 மணி நேரம். T20 எவ்வளோ பிரேக் வருது, அத்தனை 20 40 ஓவரில் 40 பிரேக்கு, 40 வாட்டி அவங்க ஆடு போடலாம். அதில் தான் அவங்க மெயின் சோர்ஸு. நீங்கள் நம்ம இதுவும் கபடி இன்னும் சுத்தம், இண்டோர் ஸ்டேடியம் வேறையே எவ்வளோ 2000-3000 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த டிக்கெட் மணி வச்சு எப்படி நடத்த முடியும் சொல்ல பாருங்க. இது மாதிரி பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆர்கனைசிங் கமிட்டி யோசிச்சு தான் அவங்க முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஊருக்கு முந்தைய நம்ம வந்து செப்டம்பர் 5 இது போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒன்றும் நல்லா இருக்கலாம். ஸோ என்ன அவசரங்கிற அப்போ எல்லாத்துலேயும் அந்த அவசரத்தை காட்டுறீங்களா? படிப்பில் காட்டணும், அப்போது எஜுகேஷன் காட்டணும், கேரியரில் காட்டணும், நம்ம லைஃப்பில் முன்னேறன்றதுக்கு அதில் காட்டணும். அதிலெல்லாம் நம்ம அவசரத்தை காட்ட மாட்டோம். தலை படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுப்பா, அதில் அவசரம். அப்போ அந்த படம் 300 கோடி வசூலாச்சு, இந்த படம் 500 கோடி வசூலாச்சு. இதில் தான் கான்சன்ட்ரேட் ஜாஸ்தி பண்ணுறாங்களே தவிர மெஜாரிட்டி வந்து எல்லாரும் நான் சொல்லலை. ஸோ எது முக்கியம் அதை யோசிங்க. இப்போ நம்ம யோசிக்கிறனாலே நம்ம ஒன்றும் ப்ரீபோன் பண்ண முடியாது. அவங்க சொல்கிற டேட்டை ப்ரீபோனோ போஸ்ட் பண்ணோ, அவங்க என்ன டேட் சொல்கிறாங்களோ அதுதான். அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சாலிட் ரீசன் இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கேரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காலேஜ் போகிறவங்களாகட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்களாகட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும். ரைட், அத்தன்டிகேஷன் ரொம்ப முக்கியம். யார் சொன்னால் வெரிஃபிகேட் பண்ணி பாருங்கள். ஸோ இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் சொன்னால் தப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்து தான் நீங்கள் முடிவு பண்ண தரல. நேற்று இவ்வளோ மெசேஜஸ் எல்லாருக்கும் பதில் போட்டு, அதுக்கு இந்த வீடியோ நேற்றே போட்டுருக்கலாம் இருக்கு அவ்வளோ இது. அப்போ தான் நான் பெங்கால் வாரியர் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ங்க. கரெக்டான அத்தன்டிகேஷனான நியூஸ் எங்கேருந்து வரணும் அது இருக்கணும். அது வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் தான். ஏன்னா பொறுமையாக இருங்க. அண்ட் அது லைஃபுக்கே உதவும் எந்த ஒரு விஷயத்துக்குமே. ஸோ காம், ரிலாக்ஸ், கூலாக இருங்க. MS தோனி மாதிரி. ஓகே, புரியுதுங்களா? அண்ட் அப்படி தான் PK 9ல் பவன் ஃபிட் ஆகிட்டா சார் நாளைக்கு வந்துடுவாருங்க. நான் சொன்னேன் வரவே சான்ஸ் இல்லை. பென் ஸ்டோக் வரமாட்டாருன்னா வரல. அதே மாதிரி இன்னும் சாகர் ஃபிட் ஆகிட்டார் சார், அவர் ஆன இன்ஜுரி பார்த்தா ஹோல் சீசன் அவுட்டுன்னு. அதே மாதிரி அவரை விளையாட முடியல. இந்த மாதிரி யாரும் அங்கே சொன்னாங்க இங்கே சொன்ன போட்டு குழப்பிக்கிறது. என் ஃப்ரெண்டு சொன்னார் மோஹித் அடுத்த சீசன் விளையாட போகிறார். PK 10ல் ஒருத்தர் சொன்னால் 11 வரவே இல்லை. அவர் 12 அவர் வந்து வராமே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராஜா. ஸோ இந்த மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் வருவார்னு நான் சொன்னேன், வரமாட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னை திட்டிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டார். அவர் இப்போ யோசிச்சுட்டு இருப்பார் ஆமாம் இல்லை அப்படின்னு. ஸோ அதனால் யாரையும் இங்கே கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக பேசலை. உண்மை ஏதோ அதை நம்ம பேசணும். இது வரைக்கும் அஃபிஷியல் நியூஸ் இல்லைப்பா. வந்தால் எனக்கு சொல்லுங்கள். 12 டீமில் யாராவது ஒருத்தரோ இல்லை PKL அஃபிஷியலில் வந்தால் சொல்லுங்கள். இம்மீடியட்டாக அடுத்த 10 நிமிஷம் வீடியோ வரும். அது வரைக்கும் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக நினைக்கிறவங்க இங்கேருந்து அப்படியே போயிடலாம். போயிட்டு பிக் பாஸ் விஜய் சேதுபதியா, சிம்புவா, கமல் சாரா யார் நடத்த போகிறாங்கன்னு அதை போய் பாருங்கள். மற்றவங்களாம் பொறுமை பார்த்தது பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.